ஓகே, இப்போ வந்து முடி நம்ம நாளாக பிரிச்சாச்சு. இது வந்து பேக் கோம்க்கு எடுத்து பிரித்து வச்சாச்சு. இங்கே நம்ம கொண்டை கட்டியாச்சு. ஸோ இந்த கொண்டை வந்துட்டு நம்ம கட்டலைன்னா என்னத்துக்கு வந்து இந்த பேக் கோம் செய்யறதுக்கு மெயின்லி நம்ம வந்து கொண்டை கட்டுறோம். எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன் வந்து நம்ம கொண்டை கட்டுறோம்னாக்கா, அப்போ தான் வந்து நம்ம வந்து மேலே பேக் எடுத்துக்கு வந்து குத்தும் போது இங்கே வந்து கரெக்டாக அந்த கிளிப் வந்து நிற்கும். இல்லைன்னா நிற்காது, லூஸ் ஆகி கீழே விழுந்து. ஓகே, அதாவது வந்துட்டு இந்த முடி விரிஞ்சு இருந்துச்சுன்னா, இங்கே நம்ம கொண்டை கட்டல, இந்த முடி விரிஞ்சு இருந்துச்சு, நம்ம பேக்கோமும் எடுத்துட்டோம். எடுத்து கொண்டாந்து இங்கே இதை பேக்கோம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த முடி விரிச்சு இருந்துச்சுன்னா கிளிப் குத்தும் போது அந்த கிளிப் வந்து நிற்காது, லூஸ் ஆகி விழுந்து. எக்ஸாக்ட்லி. அதே கொண்டை போட்டிருந்தோம்னா நம்ம கொண்டுட்டு வந்து அந்த பின் குத்தும் போது இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, இங்கே வந்து ஸ்டாண்ட் இருக்கும்போது அழகாக வந்துட்டு அந்த பின்னா நிற்கும். பேக்கோமும் கலையாது, பேக்கோம் அப்படி இருக்கும்.